ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு கார்த்திகை 1. அப்பா ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. ஸோ ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை போடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ராமேஸ்வரம் தான் போயிட்டு இருக்கோம். அப்பா ஃபர்ஸ்ட் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது ராமேஸ்வரம் போய் மாலை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 7 இயர்ஸாக இங்கே ஊரில் உள்ள கோவிலில் தான் போடுவோம். இப்போ இந்த இயர் ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனதுமே ஃபர்ஸ்ட் கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள 22 தீர்த்தத்தில் குளிக்க சொல்லுவாங்க. அங்கேயுமே குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே கோவிலுக்குள்ளேயே குட்டியாக ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே வச்சு அப்பாவுக்கு மாலை போட்டுட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. நல்லா ஒரு தொன்னை நிறைய பொங்கல் கொடுத்தாங்களா, அதை எல்லாரும் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாயிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் தேவைப்படலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் குலசாமி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ராமேஸ்வரம்லேருந்து குலசாமி கோவிலுக்கு வர்றதுக்கு 3 ஹவர்ஸ் கிட்டே ஆச்சு. ஸோ இடையிலேயே ஒரு வெஜ் ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டி நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்டுட்டோம். வருஷம் ஃபேமிலியோட குலசாமி கோவில சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுனால ஃபேமிலியோட வர முடியாது. அப்பா அம்மா மட்டும் வருஷம் வந்துட்டு போவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ஃபேமிலியோட வரும். எங்களுக்கு 2 குலசாமி கோவில் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது கோவிலுக்கும் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவோட இந்த டிவோஷனல் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.